இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். குமுதம் ரிப்போர்ட்டர் என்கின்ற ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி அவர்கள் ஆக்கபூர்வமான பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். அன்புமணி அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்தித்து வருத்தம் தெரிவித்தால் ஐயா எடுக்கின்ற முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். அதை விட்டுவிட்டு ஐயாவோடு இருந்தவர்களை அன்புமணி அவர்கள் பிரித்து கொண்டு போய் அவர் ஒரு தனி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கக்கூடிய செயல் என்று அந்த பேட்டியிலே அவர் தெரிவித்திருந்தாலும் கூட, அடுத்து அவர் ஆக்கபூர்வமான அரசியலை நோக்கி தன்னுடைய பேட்டியை கொடுத்திருக்கிறார். என்னவென்று பார்த்தால், திமுக ஆட்சியில் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்று வரை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பெண்களின் உரிமைகள் கிடைப்பதற்காக திமுக அரசு செய்ய வேண்டியதையெல்லாம் போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று கூறியதோடு, மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கின்ற வேலையை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காகத்தான் இந்த செயல் தலைவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே பலர் சொல்லி இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சிக்கு பெண் ஒருவர் செயல் தலைவராக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியில்தான் என்று எனக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன ஸ்ரீகாந்தி அவர்கள் அடுத்து ஆக்கபூர்வமான அரசியலை, தமிழக மக்களுக்கு தேவையான அரசியலை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் அன்புமணி அவர்கள் தரப்பிலே இருப்பவர்கள், அன்புமணி அவர்கள் கடந்த 108 நாள் பயண திட்டத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்களை வைத்தார். நாம் ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். அன்புமணி அவர்கள் மட்டும்தான் திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற நிர்வாகிகள், அன்புமணி அவர்களுடைய ஊடக பேரவையை சார்ந்தவர்கள், மருத்துவர் ஐயாவையும் மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக இருப்பவர்களையும் அவதூறாக ஆபாசமாக வசைபாடுவதிலேதான் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அன்புமணி அவர்கள் வளர்ச்சி அரசியல் என்று பேசுகிறார், நீர் நிலைகளை பார்வையிடுகிறார். ஆனால் அன்புமணியின் பின்னால் இருப்பவர்கள் அதை பற்றி எல்லாம் பேசுவதில்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக பேசுவதில்லை. அவர்களுடைய ஒரே வேலை மருத்துவர் ஐயாவுடைய ஆதரவாளர்களை பற்றி மிகவும் மோசமாக அவதூறாக பேசுவது. அதிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் இணை பொது செயலாளருமான அருள் அவர்களையும் கண்ணை மூடிக்கொண்டு வசைபாடுவதையே 24 மணி நேர வேலையாக அன்புமணி ஆதரவாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். போதாத குறைக்கு அன்புமணி ஆதரவில் இளைஞரணி தலைவர் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களை நியமித்தார்கள். நான் கூட நினைத்தேன், கணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 5 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே மிகச்சிறந்த விவாதங்களை எல்லாம் வைத்திருப்பார். ஆகவே இவராவது ஒரு வளர்ச்சி அரசியலை, தமிழக மக்களுக்கு தேவையான அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியலை விட்டுவிட்டு தமிழக மக்களுக்கு தேவையானதை பற்றி, இளைஞர்களுக்கு தேவையானதை பற்றி, இளைஞர்களை சீரழிக்கின்ற பல ஊடகங்களை பற்றி, பெண்கள் எப்படி இன்றைக்கு பாழாக்கப்படுகிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் திசை திருப்பப்படுகிறார்கள், பெண்களை எப்படி இன்றைக்கு ஏமாற்றுகிறார்கள், ஆள வேண்டிய பெண்கள், வாழ வேண்டிய பெண்கள் எப்படி தன்னை வெறும் அழகு பதுமைகளாக காட்டிக் கொள்வதில் பெருமை அடைகிறார்கள், சமூக ஊடகங்களில் எப்படி அப்படி பலர் தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக அவலங்களுக்காக கணேஷ்குமார் பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இளைஞரணி தலைவர் பொறுப்பை வாங்கியதற்கு பிறகு கணேஷ்குமாரை பொறுத்தவரை கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக அவர் இளைஞரணி தலைவர் ஆன நாளிலிருந்து நேற்று வரை
மருத்துவர் ஐயாவின் உடன் இருப்பவர்களை வசைபாடுகிறார். தருமபுரியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு சவால் விட்டார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டத்திற்கு போகின்ற பொழுது அங்கே கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களுக்கு எதிராக பேசுவது, சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு சவால் விடுவது, இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்புமணியின் 108 நாள் பயணம் நிறைவடைகின்ற பொழுது தருமபுரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்களை எதுவும் விமர்சனம் செய்யவில்லை. சரி, இவர்கள் மனம் மாறிவிட்டார்கள், இவர்கள் திருந்தி விட்டார்கள், இனி இவர்கள் வளர்ச்சி அரசியலை கையில் எடுப்பார்கள், இனி மக்களுக்கு தேவையான அரசியலை பேசுவார்கள் என்று நினைத்தேன். கடைசியில் பார்த்தால் இன்றைக்கு கணேஷ்குமார் பெயரில் ஒரு செய்தி வருகிறது ஊடகங்களில். அருள் அவர்கள் என்னோடு நேரடியாக விவாதத்திற்கு தயாரா? நேரத்தையும் இடத்தையும் குறியுங்கள், நான் விவாதத்திற்கு வருகிறேன், என்னோடு விவாதிப்பீர்களா? ஏதோ ஜெர்மனியும் ரஷ்யாவும் சண்டை போட்டதை போல, 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனும் ரஷ்யாவும் மோதியதை போல இவரை ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் என்று கற்பனை செய்து கொண்டு இன்றைக்கு வேண்டுமென்றே சமூக வலைதளங்களில் இப்படி பரபரப்பான ஒரு செய்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மருத்துவர் ஐயா தரப்பிலிருந்து ஒரு தம்பி பதிவு போட்டார். அருள் அவர்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார், அவர் தைலாபுரம் தோட்டத்தில் தயாராக இருக்கிறார், கணேஷ்குமார் அவர்களே நீங்கள் வந்து விவாதம் செய்யுங்கள் என்று ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதற்கு பிறகு அந்த பக்கம் இருந்து சத்தத்தையே காணவில்லை. நான் கூட கேட்டிருந்தேன், கணேஷ்குமார் அவர்களே அருள் அவர்களோடு விவாதம் செய்கின்ற அளவிற்கு நீங்கள் ஒன்றும் அதி புத்திசாலி கிடையாது, நீங்கள் ஒன்றும் விவாத புலி கிடையாது, நீங்கள் ஒன்றும் அரசியல் சாணக்கியன் கிடையாது, அல்லது நீங்கள் ஒன்றும் இத்தாலியின் மாக்கிய வள்ளி கிடையாது, நீங்கள் ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா கிடையாது, நீங்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் கிடையாது. ஆனால் கணேஷ்குமார் அவர்களே நீங்கள் ஏதோ உலக மேதாவி என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முதலில் என்னோடு விவாதம் செய்யுங்கள். ஏனென்றால் கணேஷ்குமார் அன்புமணி தரப்பில் இளைஞரணி செயலாளர், நான் மருத்துவர் ஐயாவால் நியமிக்கப்பட்ட மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர். முதலில் ஒரு துணை செயலாளரோடு வாதம் செய்து உங்கள் வாத திறமையை நிரூபித்து என்னை வாதத்திலே தோற்கடித்து விட்டு வாருங்கள். அதற்கு பிறகு கணேஷ்குமார் அவர்களை விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற இணை பொது செயலாளர் என்ற பொறுப்பிலே இருக்கின்ற இன்றைக்கு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கின்ற அருள் அவர்களோடு விவாதம் செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது காலாவதியான ஒரு விஷயம். உங்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கான பென்ஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இவர் இன்றைக்கு மிகவும் சுறுசுறுப்போடு இயங்குகின்ற, இன்றைக்கும் களத்தில் நின்று தொகுதியில் நின்று அந்த தொகுதி மக்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இவ்வளவு பிரச்சனையும் பெற்று கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரை எல்லாம் சவாலுக்கு அழைப்பதற்கு கணேஷ்குமார் அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். 108 நாள் பயணத்தை அன்புமணி அவர்கள் முடித்து விட்டார்கள். இனியாவது அன்புமணி அவர்கள் திமுகவிற்கு எதிராக பேசுகிறார், கூட சேர்ந்து கணேஷ்குமார் போன்றவர்கள்லாம் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராகவும் பேசுங்கள். நாங்களா வேண்டாம் என்றோம். நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசுங்கள், அண்ணா திமுகவுக்கு எதிராக பேசுங்கள், தமிழக அரசியலை பற்றி பேசுங்கள். அதை விடுத்துவிட்டு 24 மணி நேரமும் மருத்துவர் ஐயாவை ஆதரிக்கின்ற காலமெல்லாம் மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்களை திட்டமிட்டு அவதூறு பரப்புகின்ற வேலையை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அரசியலை அரசியலாக நடத்துங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் அன்புமணி அவர்களோடு இருப்பவர்கள் மிகவும் மோசமான, கேவலமான, அவதூறான, ஆபாசமான அரசியலை பேசிவிட்டு மருத்துவர் ஐயாவுடன் இருப்பவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு கணேஷ்குமார் உள்ளிட்ட யாருக்கும் தகுதி இல்லை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.